ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முட்டைக்கோஸ் கூட்டு. நேற்று கதம்ப கூட்டு போட்டிருந்தோம், இன்றைக்கி முட்டைக்கோஸ் கூட்டு. இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கேரட்டும் முட்டைக்கோஸும் அரிஞ்சு வச்சுக்கணும் தேவையான அளவு. இது ஒரு 1/4 கிலோ 300 கிட்ட அரிஞ்சிருக்கேன். ஒரே ஒரு கேரட்டு போட்டிருக்கேன். இதுக்கு கூட நம்ம உப்பு மட்டும் போட்டு வேக வச்சுருக்கேன். தண்ணியில் வேகட்டும், மூடி போட்டு மூடி வைப்போம். இதுக்கு பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கேன் கூட்டுக்கு. ப்ளஸ் தேங்காய் மசாலா எப்பவும் போல் தேங்காய் ஜீரகம் வத்தல் அரைச்சி ஊற்ற போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேங்காய் காமுடி தேங்காய் 4 வத்தல் ஜீரகம் இது 3ஐயும் அரைக்க போகிறோம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போ பாசிப்பருப்பு வெந்து வச்சுருக்கு, முட்டைக்கோஸ் வெந்துட்டுருக்கு, அடுப்பில் வெந்துட்டுருக்கு. இப்போ நான் இதை அரைச்சிட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேங்காய் ஜீரகம் வத்தல் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இப்போ முட்டைக்கோஸும் கேரட்டும் வெந்துருச்சு. அதோட சேர்க்குறோம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறோம். கொதிக்கட்டும், மசாலா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேங்காய் போட்டு நல்லா கூட்டு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பாசி பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் வேக வச்சு, அதை அதோட சேர்க்குறோம். சேர்த்து நல்லா ஒரு கொதி வரட்டும். கடைசியில் தாளிசம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளித்து போட வேண்டியது. வேணா ஒரு வத்தல் சேர்த்துக்கணும். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சோன்னே காமிக்கிறேன். தேவையான அளவு பாசிப்பருப்பு நம்ம வந்து வச்சுக்கலாம். நான் 50 கிராம் போட்டேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கூட்டி குறைச்சி பருப்பு போட்டுக்கோங்க. இது மாதிரி காரமும் அப்படி தான். வத்தல் நான் கம்மியாக தான் போடுவேன் காரம். நீங்கள் தேவைப்பட்டால் கூட போட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொதிக்கட்டும். எப்படி கொதிக்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த அடுப்பில் நம்ம தாளிசம் போட போகிறோம். அதாவது கடுகு உளுத்தம்பருப்பு வத்தல். அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன், ஒரு 1.5 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கடுகு பொரியட்டும். கடுகு பொரிய ஆரம்பித்தோன்னே கருவேப்பிலை தூக்கி அதில் போடுறோம். இப்போ கூட்டை குறைச்சி வச்சாச்சு. கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்சம் கெட்டி ஆகிட்டு வேணால் தண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கடுகு பொரிய ஆரம்பிச்சிடுச்சு. இதில் 2 கருவேப்பிலை இது தூக்கி கூட்டில் போட்டாச்சு. சுவையான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெறும் சாதத்தை போட்டே சாப்பிட்றலாம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாசிப்பருப்பு உடம்புக்கு நல்லது. அது அல்சர் உள்ளவங்க இது மாதிரி கூட்டு வச்சு சாப்பிட்லாம். காரம் கம்மியாக சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சுவையான முட்டைக்கோஸ் கூட்டு ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.